ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 முட்டையை என்ன செய்ய போகிறேன் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம். நான் வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கிறேன். ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன். இது நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. முட்டை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு முட்டையும் தூர எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு ரெண்டும் சேர்த்துட்டேன்னா இப்போ முட்டையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குளிர்ந்த தண்ணி நல்லா ஆறின தண்ணியில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா முட்டையை போட்டுட்டு அதில் நம்ம வந்து முட்டை தோடை உடித்தோம் அப்படின்னா சீக்கிரமே வந்துடும். தண்ணியை நீங்கள் உடனே மாற்றிடணும். அதே சூடு தண்ணியில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ட்ரைன் பண்ணிவிட்டு வேறு தண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் பேஸ்ட், நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 10-15 வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 தக்காளியை பேஸ்ட்டாக ஆக்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வத்தல் பொடி, மஞ்சள் பொடிலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மட்டன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம முட்டை வேக வைக்கிறப்பவே நான் உப்பு சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த கிரேவியில் உப்பு சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த திக்னஸ்க்காக. ரொம்ப தண்ணியாக சேர்த்தா ரொம்ப திக்காகிடும். எனக்கு வந்து லைட்டாக சேர்த்தா போகும். இந்த அளவு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா சேர்த்ததுனால வேறு ஸ்பைசஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. இது நல்லா நமக்கு வந்து திக்னஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்து வரக்கூடிய டயத்தில் முட்டையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழு எக்காகும் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியேனாலும் வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து முட்டையை ஒரு 4 பாகமாக பிரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த கிரேவியும் அது கூடவே சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் முட்டையை வந்து ஒரு 4 பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனிமேல் அவ்வளோதான். இந்த முட்டையை நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி ஆப்ஷனல் தான். முட்டை சேர்க்குறப்ப பெப்பர் சேர்த்து சாப்பிடுவாங்க. பெப்பரை சேர்க்காமல் இருந்தாலுமே இது நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். இந்த சைடிஷ்க்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை நல்லா முட்டை வந்து உடையக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கி இந்த முட்டை கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டையை சைடிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் ரைஸ் நீங்கள் சாதம் வடித்து வச்சுக்கிட்டு இந்த கிரேவியை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலா எல்லாம் செய்கிறப்ப இன்னும் நல்ல டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.